தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேசின் ஜெபம். இந்த தலைப்பில் நம்ம இன்னைக்கு வேத வார்த்தையை தியானிக்க போகிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இது யாபேசு தன்னை குறித்து பண்ண ஜெபம், யாபேசின் ஜெபம் அப்படின்னு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. இது 1 நாளாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான். ஆசீர்வாதம், என்னை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதன்ற வார்த்தையை விரும்பாதவங்க இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம ஆராதிக்கிற தெய்வமும் நம்மளை ஆசீர்வதிக்கணும் தான் விரும்புகிறாரு. தேவன் மனுஷனை தமது சாயலாக சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக அவங்கள உருவாக்கி அவங்கள ஆசீர்வதிச்சார். அவங்க குடும்பமாக வாழணும், அவங்க வேலைகள் ஆஸ்வதிக்கப்படணும், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரியமானவனே ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னு தேவன் நம்மளை குறித்து விரும்புகிறாரு. அப்புறம் ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் கூட தம்முடைய சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அவர்கள் என்ன பண்ணார், ஆசீர்வதித்து அப்புறம் தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ஒவ்வொரு ஆசாரியர்கள் ஊழியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தரும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். ஆசாரியர்கள் ஊழியர்கள் எல்லாருமே கர்த்தர் நிமித்தம் ஜனங்களை மனப்பூர்வமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அதனால தான் என்னாகமத்தில் அந்த வசனம் சொல்லுது, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பரத்திலிருந்து நமக்கு நன்மையான ஈவுகள் வருது, பூரணமான வரங்கள் வருது, ஜோதிகள் பிதாவத்தில் நமக்கு இறங்கி வருது. இப்போ நம்ம யாபேஸை பற்றி பார்ப்போம்னா, யாபேஸின் தாய் அவங்க துக்கத்தோடு பெற்றாங்க. ஒரு பிள்ளையை பெருக்கும்போது ஒரு தாய் சந்தோஷப்படுவா. ஏன்னா 10 மாதம் அவங்கள சுமந்து ரொம்ப கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் எவ்வளோ இருக்கும், எத்தனை பாடுகள் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்தவொடனே எப்படியாப்பட்ட தாயாக இருந்தாலும் தான் பிள்ளையை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசில். அப்போ 10 மாதம் நான் பட்ட கஷ்டத்துக்கு என் மகனை பார்த்துறேன், என் மகளை பார்த்துறேன்ட்டு ஒரு தாய் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்குது. யாபேசின் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றதால் அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் யாபேஸ் என்ற பெயரை வைத்தாள். இப்போ ஒரு பிள்ளைய துக்கமான பையன்னு அவங்க அம்மா கூப்பிடும்போது அவங்க அம்மா மனசு எவ்வளோ வலிக்கும். அதை விட அந்த பிள்ளைக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும். நீ பிறந்ததாண்டா எனக்கு இவ்வளோ கஷ்டம், நீ பிறந்ததாண்டா இப்படி ஆகிட்டு, நீ தாண்டா துக்கத்தின் மகன், யாபேசே நீ துக்கத்தின் மகனும் போது அந்த மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கும் பாருங்களேன். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோரும் தன் மகனை எந்த சூழ்நிலையுமே தன் பிள்ளைகளை என்ன சொல்கிறதுன்னா, உன்னால் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, நீ பிறந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ வேதனை வந்துச்சு, நீ என் வாழ்க்கையில் உன்னால தான் என் வாழ்க்கை தலைக்கீழாயிடுச்சு சொல்லிட்டு எந்த பெற்றோர்கள் தயவு செஞ்சு பிள்ளைகளை சாபம் போடாதீங்க, அவங்கள திட்டாதீங்க, அவங்கள துக்கமாக நினைக்காதீங்க. இங்கே தான் மகனை பெற்றோன்னு அந்த அம்மா துக்கத்தின் மகன் அப்படி சொல்லி யாபேசின் பேர் வச்சுட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் கனவீனப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், ஜனங்களால் ஒதுக்கப்பட்டார். அப்படியாப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் யாபேஸ். ஆனால் ஒரு நாள் அது தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. அந்த வார்த்தை தேவனுடைய காதில் போய் விழுந்துச்சு. உண்மையாக ஒரு நாள் நம்ம கண் கலங்கி தேவ சமூகத்தில் காத்திருந்து, அப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நம்ம தேவரீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு உண்மையாக நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அப்படியே அவனை ஆசீர்வதித்தார். சகோதரர்களுக்குள்ள அவன் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறினான். பிள்ளைகளில் எப்படியாப்பட்ட தேவ ஜனங்களாக இருந்தாலும் நம்ம கனவீனத்தில் இருக்கும்போது நம்மளை கனத்துக்குரிய பாத்திரமாக, நம்ம நிந்தையை புரட்டி போடுகிற தெய்வமாக, கசந்த நிலைமைகளை மதுரமாக மாற்றுகிற தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய சாபங்களை கூட அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அந்த துக்கத்தின் மகனாகிய யாபேசை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். தேவரீர் முதல்ல என்ன ஆசீர்வதிங்க. எப்போதுமே நம்ம அநேகருக்காக ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக ஜெபிக்கணும், அது நம்ம மேலே விழுந்த கடமை. நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஆசீர்வாதமாக இல்லாமல் நான் மற்றவங்களுக்காக எப்படி ஜெபிக்க முடியும்? இவங்களே ஆசீர்வாதமாக இல்லை, இவங்க ஜெபிக்க வந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நமக்கு சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கணும். ஏன் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக்கணும், நான் ஆசீர்வாதமாக்கணும். இது என்ன சொல்றதுன்னா தப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு யூனிக்
தனிப்பட்ட விதத்தில் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நம்ம சொல்கிற சுவிசேஷம் வல்லமையாக இருக்கும். நம்ம பிளஸ்ஸிங்காக இருந்தால் தான் நம்ம சொல்கிற இயேசுநாதர் அவங்களுக்கு பெரிய தெய்வமாக தெரிவார். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்மன்னர் அப்படின்னா நான் 10 ரூபாய் டீ வாங்கி கொடுங்க நான் கேட்டுட்டு கர்த்தர் ஐஸ்வர்ய சம்மன்னர் எப்படி போய் சொல்ல முடியும்? அதனால் நம்ம முதல்ல அவர் சொல்கிறாரு, தேவரீர் என்ன ஆசீர்வதிங்கப்பா, முதல்ல என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க, என்ன நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, அப்புறம் தான் மற்ற எல்லா காரியமே. யாபேஸ் ஆஸ்வதிக்கப்பட்டதுனால தான் அவர் பெரிய கோத்திரமாக மாறினார், கனத்துக்குரிய பாத்திரமாக மாறினார். அவர் நிந்தைகளெல்லாம் மாற்றி போகிறார். கர்த்தர் புறக்கணிக்கப்பட்ட நிலையில், அவமானப்படுத்தப்பட்ட நிலையில், துக்கங்கள் நிறைந்து வாழ்ந்த யாபேசை இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிச்சபோது அவருடைய கண்கள் சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்டுச்சு. ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. உடனே அவருடைய வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையான பலன் கொடுத்து யாபேசை ஆசீர்வதித்த தெய்வம் இன்னைக்கு நம்மளையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது நம்மளை ஆஸ்வதிச்சு நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க சொல்கிறாரு. என் எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரை, கிழக்கில் மேற்கில் வடக்கில் தெற்கில் நம்முடைய எல்லைகள் பெருசாக்கணும். பிறந்த வளர்ந்த வாழ்ந்த கொட்டி போதிய வாழ்க்கை இருந்துச்சு, அவ்வளோதான், அப்படி முடிஞ்சிச்சு நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கணும். அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் எல்லைகளை நீ என்ன பண்ணுங்க, பெரிதாக்குங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு ஏசாயாவில் வசனம் 54ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்குது. அந்த வார்த்தையின்படியே நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும், முதல்ல ஆண்டவரை என்ன நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, நான் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நாம் மகிமைப்படும்படி வாழ முடியும். நான் தரித்திரத்தில் வறுமையில் பஞ்ச பரதேசியாக வாழ்ந்தால் நான் எப்படியப்பா உங்கள் நாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னு நம்மளை நாம் பிளஸ் பண்ணணும். என்ன நானும் ஆசீர்வதிக்கணும். கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. ரெண்டாவது, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரை, நான் வசிக்கிற எல்லைகள் பெரிதாகட்டும். நான் நார்த் இந்தியா போய் ஊழிய செய்யணும், பூமியின் கடையாந்திர வரைக்கும் போய் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். ஆபிரகாம் ஒருவனாக இருக்கும்போது கர்த்தரவன் என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சு அவனை பெருக பண்ணினார். அவர் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஆபிரகாமோடு வந்துச்சு. சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ எந்த மட்டும் நடந்து போய் அந்த மட்டும் நடந்து போ, எம்மட்டும் அம்மட்டும் போ. நான் அவ்வளோ ஆபிரகாம் நடந்த பூமியை தான் இஸ்ரவேல் மக்கள் இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் குடியிருக்கிற தேசமே அன்னைக்கு ஆபிரகாம் நடந்தா தெரியுமா? அதனால் நடந்து போ, எம்மட்டும் நடந்து போய் அம்மட்டும் நடந்து போ. நடந்து போகும்போது அந்த எல்லைகளை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு. அதே போல் இன்னைக்கு நம்ம வசிக்கிற போது நம்மளுடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி கர்த்தர்ட்ட நம்ம ஜெபிக்கணும். நம்ம கர்த்தர்களை பெருகப்படுவார். அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மளை என்ன பண்ணும், பாதுகாக்கும். ரெண்டாவது, உமது கரம் என்னோடு கூட இருந்து, அவர் சொல்கிறாரு உமது கரம் என்னோடு கூட இருக்கணும். யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் நம்மளோடு இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியும். என் கூட 1000 பேர் இருக்கிறாங்க, 2000 பேர் இருக்கிறாங்க, 4000 பேர் இருக்கிறாங்க, சரி 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 இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் மொத்தம் என் கூட இருந்தால் போதும். அந்த சராசரமே படைத்த தெய்வம் நம்ம கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். அவரது கரம், உணவு கரம் என்னோடு கூட இருக்கணும் சொல்லிட்டு அர்த்தம் சொல்கிறாரு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் பொழுது வெஞ்சு பொழுது போனால் அநேக தீங்குகள் சூழ்ந்து கொள்ளும். இதே தான் சீஷர்களுக்கு கூட ஏசப்பா சொல்கிற, தீங்கு துக்கப்படுத்தாது சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தீங்கு செய்கிற பொல்லாத சத்துருங்களை சுற்றி சுற்றி இருக்கும்போது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரை எல்லா தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் நீர் என்னை விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுவார், எந்த தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்து கொள்வார். அதே யாபேஸ் ஆஸ்வதிக்கப்பட்ட பின்பு அவர்கள் சகோதரர்கள் தேடி வந்தாங்க. புறக்கணிச்சவங்க, அற்பமா என்னவங்க அத்தனை பேர் தேடி வந்து, நீ எங்களுக்கு உதவி செய்ப்பா யாபேசே, நீ எங்கள் கூட வா, எங்கள் கூட சேர்ந்துக்க, நீ எங்களுக்காக யுத்தம் பண்ணு, நீ எங்கள் கூட இரு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமையில் வாழும்போது, கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது, நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்போது, நம்மளை புறக்கணிக்கப்பட்டவங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க, நம்மளை கேலி கிண்டல் பண்ணவங்க, நம்மளை வேண்டாம் மாறாவின் கசப்பு ஒதுக்கி தள்ளின ஜனங்கள் நம்மளை தேடி நிச்சயமாக வருவாங்க. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு அருளின தேவன் இன்னைக்கு நம்மளுக்கும் நம்ம என்ன காரியத்துக்காக கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்கிறோமோ, நம்ம வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளி நம்மளை கனப்படுத்துவார், நம்மளை புறக்கணிக்க மாட்டார், நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நம்ம வேண்டிக் கொள்கிற காரியத்தை நிச்சயமாக இன்னைக்கு கர்த்தர் அருள் செய்வார்.
நம்மளும் கண்டிப்பாக ஜெயிக்கிற பிள்ளைகளா, ஜெயமெடுத்த பரிசுத்தவான்களா, யாபேசை போல் நம்மளோட துக்கங்களை கத்தர் இன்றைக்கு இந்த நிமிஷமே கத்தர் மாற்றி போடுவாராக. ஆமேன். அல்லேலூயா.